தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவியில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, வீடியோ, ஃபோட்டோஸ், ஏபிகே ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் டிவிக்கு ஈஸியாக ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இனிமேட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 மொபைல் தேவைப்படும். ஸோ உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுருந்தேன்னா ஒரு மொபைல் இருந்தாலே போதும். இல்லை என்கிட்ட ஒய்ஃபைலாம் வச்சிடல நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 2 மொபைல் மூலிமா ஒரு ஹாட்ஸ்பாட் மூலிமா க்ரியேட் பண்ணி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வாய்ஸ் சர்ச் மூலிமா டிவியில் வந்து சர்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும் கைஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங்கும் இருக்குது. ஸோ இது வந்து யூடியூப் சர்ச் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்லையுமே தாராளமாக இந்த வாய்ஸ் சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபைல் டு டிவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேயும் இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சென்ட் ஃபைல் டு டிவின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த அப்ளிகேஷன் தான் இருக்கும். நீங்கள் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதேமாதிரி டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவியில் போய்ட்டு ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சென்ட் ஃபைல்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்லேயே இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்ததும் சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கும். மேலே போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஹோம் பேஜுக்கு வந்ததும் இப்படி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வெறும் சென்ட்டுன்னு கொடுத்தாலே போதும். ஸோ SENTன்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மொதல் அப்ளிகேஷனே இது தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டிவியில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதேமாரி மொபைல்லையும் இதே அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மொபைல் எடுத்துகிட்ட பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. அதாவது உங்களோட ஒய்ஃபையும், அதாவது டிவியோட ஒய்ஃபையும் மொபைலோட ஒய்ஃபையும் ஒரே கனெக்ஷனாக இருக்கணும். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியாக மொபைல் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மொபைல் இருக்குது. ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு மொபைல் தான் நான் இப்போ கையில் வச்சுருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஒய்ஃபை கனெக்ஷன் ஆன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க மொபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7. ஸோ அதில் வந்து ஹாட்ஸ்பாட் மூலிமா இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முதல் டிவைஸ் அதாவது வந்து மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி டிவியில் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷன் கனெக்ட் பண்ண போகிறேன் என்னோடய OnePlus மொபைலோட ஹாட்ஸ்பாட்டை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் போயிடுறேன். ஸோ இதில் இப்போ நான் வந்து BSNL கனெக்ஷன் இருக்குது, இதை நான் மாற்றிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா OnePlus ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போது என்னோடய மொபைல் டிவைஸோட நெட்வொர்க்கும் டிவியோட நெட்வொர்க்கும் ஒரே நெட்வொர்க்காக ஆகிடுச்சு. ஓகேங்களா? எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய OnePlus 7 மொபைலில் ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து காமிச்சிருக்கு பாருங்கள், நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ஒன்லி ஹாட்ஸ்பாட் ஒன்லி கனெக்டட்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ இன்டர்நெட்னு சொல்லி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாகவே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபைல்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களோட சென்ட் அப்ளிகேஷனுக்கு போயிடுங்க. அதேமாதிரி டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் அப்ளிகேஷனுக்கு போயிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சென்ட் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ரிசீவ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் கொடுத்தோடனே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபைல்ஸ் எதாவது சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் காமிச்சிடும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சென்ட் தான் கொடுக்க போகிறோம். இதில் சென்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் சென்ட் பண்ணணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த DCMன்ற செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேமரா ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே MI TV 4i அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த ஃபைல் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து சென்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதே ஃபைல் தான் அங்கே வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்னொரு வாட்டி வேறு ஏதாவது ஃபைல் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த டவுன்லோடில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஒரு 169 KB அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் வந்து நான் இப்போ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சென்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் ஒன்ஸ்ன்னு கேட்குது. ஸோ அந்த இமேஜ் அங்கே வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸில் போயிடுறேன். பேக்கப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் இருக்குது. நான் அதை அப்படியே என்ன பண்ணுறேன், ஃபைல் மேனேஜருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய டிவியில் நான் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை டேப் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எம்ஐ டிவியில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். சென்ட் ஃபைல் கொடுக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு ஒரு வேளை ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே ஹோம் பேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அடிஷ்னலாக ஒரு ஃபைல் மேனேஜர் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உங்கள் டிவியில் இருக்க ஒரு சில ஃபைல்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபைல் கமாண்டர்னு இருக்குது, இல்லைனா EX ஃபைல் மேனேஜர். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஃபைல் மேனேஜரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கமாண்டர்ன்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கான ஏதாவது ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நான் சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இது எதில் வந்து நம்ம சேர்ந்துருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் இங்கே வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபைல் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து நம்ம வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துடுச்சு பாருங்கள் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்னு சொல்லலாம். ஈஸியாக உங்களோட ஃபைல்ஸு, வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்கள் டிவிக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது மூலிமா நீங்கள் வர வச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ஒய்ஃபைல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1+7. ஸோ டிவிலையும் 1+7ஓட ஒய்ஃபை கனெக்ஷன் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்கள் மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் க்ரியேட் பண்ணி இந்த மொபைலுக்கும் டிவிக்கும் அதே ஹாட்ஸ்பாட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒய்ஃபைனா எப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ ஒரு மொபைல்லேருந்து கனெக்ஷன் எடுத்து அதை 2 டிவைஸ்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு இன்டர்நெட் கூட தேவையில்லை. நான் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இப்போ டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணால் கூட ஓப்பன் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் கூட ஓப்பன் ஆகலை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் இல்லாமலே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கண்டினியூன்னு கேட்குது. ஸோ இதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டிவியோட நேம் கேட்கும். ஸோ இது வந்து நீங்கள் டேப் பண்ணணும். ஸோ இப்போ இதை டேப் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஒரு கோட் காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து இங்கே என்ட்ரு பண்ணும். அதாவது டிவியில் ஆண்ட்ராய்டு ரிமோட் டிவின்னு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்குங்களா. ஸோ இந்த 41EF அப்படின்ற இதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ கேப் லெட்டரில் இருக்குன்னா கேப் லெட்டர். ஸோ 41EF. ஸோ இதை வந்து நம்ம பேர் பண்ணணும். ஸோ பேர் பண்ணதும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 3 சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ரெகக்னைசிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்குது. ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்குது பாருங்கள். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச்சும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ வாய்ஸ் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் மொபைல்லேருந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட வாய்ஸ் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதேமாதிரி ரிமோட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வாய்ஸ் ரெகக்னைஸ் கொடுத்தோடனே உடனே டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் அப்படியே டெல் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக்னு டைப் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தமிழ் ஆண்ட்ராய்ட் டெக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு பாருங்கள். நம்மளுக்கு என்ன வேணுமோ அழகாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக யூடியூப்குள்ளேயே உங்களை இட்டுட்டு போய்டும். ஸோ நீங்கள் என்ன வீடியோ சர்ச் பண்ணுறீங்க, ஒரு சமையல் வீடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அப்படியே டேரெக்டாக நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன், கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மறுபடியும் ஹோம்க்கு வந்துடும். ஸோ ரைட்டு லெஃப்ட்டு டவுனு எல்லாமே நம்ம இதுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்தே மேலே டைப்பிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றதை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டன் பிடிக்கல, நான் டச் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னா ஸோ ரைட்டில் கிளிக் பண்ணி டச் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கீழே டச் பண்ணும்போது அழகாக டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே டச் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல டச் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து ஈஸியாக டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 அப்ளிகேஷனும் சூப்பரான அப்ளிகேஷன். உங்கள் டிவியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் உங்கள் கிட்ட ஹாட்ஸ்பாட் இருந்தாலே போதும். சாதா ஒரு மொக்க டிவைஸ் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட தாராளமாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை யூடியூப்பில் எதாவது சர்ச்சிங் எதாவது பண்ணுறீங்க, வாய்ஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னா மட்டும் இன்டர்நெட் தேவைப்படும், மற்றபடி எதுக்கும் தேவையில்லை. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.